தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். பஹல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்டவை குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று விவாதம். 16 மணி நேர விவாதத்தில் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்க மத்திய அரசு முடிவு. பீகாரில் வெளியிடப்படும் விரைவு வாக்காளர் பட்டியல் இறுதி வாக்காளர் பட்டியல் அல்ல. அரசியல் கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என தேர்தல் ஆணையம் வேண்டுகோள். கர்நாடகாவின் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து 1,26,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து 1,05,000 கன அடியாக அதிகரித்ததால் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் 2வது நாளாக தடை நீட்டிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 1,00,000 கன அடியாக அதிகரிப்பு. கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தல். காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. காவிரியில் 50,000 முதல் 75,000 கன அடி வரை எந்த நேரத்திலும் நீர் திறந்துவிடப்பட வாய்ப்பு என தஞ்சை மாவட்ட நிர்வாகம் தகவல். அதிக நீர்வரத்து காரணமாக கடல் போல் காட்சியளிக்கும் மாயனூர் காவிரி கதவணை. காவிரி கரையோர பகுதி பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவில் படித்துறையில் பக்தர்கள் புனித நீராட தடை. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் படித்துறையில் பக்தர்கள் இறங்காதவாறு தடுப்புகள் அமைப்பு. சங்கரநாராயணன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆடி தபசு திருவிழா. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். ஒரு வார சிகிச்சைக்கு பின் முழுமையாக குணமடைந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடு திரும்பினார். 3 நாட்களுக்கு பிறகு முழுமையாக பணிகளை மேற்கொள்ளலாம் என அப்பல்லோ மருத்துவமனை அறிக்கை. நலம் பெற வாழ்த்திய அரசியல் கட்சி தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், நீதி அரசர்கள், திரைக்கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்த முதலமைச்சர், சிறப்பான சிகிச்சை அளித்து விரைந்து நலம் பெற உறுதுணையாயிருந்த மருத்துவர்கள், செவிலியர்களுக்கும் அன்பும் நன்றியும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பொதுமக்களுக்கு இலவசமாக முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ள வகை செய்யும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். சென்னையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். மயிலாடுதுறை அருகே 50 பெண்கள் உள்ளிட்ட 100 பேர் சுடுகாட்டில் குடியேறி சமைத்து சாப்பிட்ட போராட்டம். சித்தர்காடு நவீன அரிசி ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தனியார் பள்ளி பேருந்து மீது ஈச்சர் லாரி மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் காயம். பள்ளி பேருந்து ஓட்டுநர் கவனக்குறைவாக சாலையை கடக்க முயன்றதால் விபத்து என முதற்கட்ட விசாரணையில் தகவல்.
புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம். பணி நிரந்தரம் 7வது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்த கோரிக்கை. இஸ்ரேவும் நாசாவும் இணைந்து உருவாக்கிய புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் 30ஆம் தேதி விண்ணில் பாய உள்ளது. மேகம் மழை இருந்தாலும் 24 மணி நேரமும் பூமியை புகைப்படம் எடுக்க இது உதவும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல். திரைப்படங்களை திருட்டுத்தனமாக இணையத்தில் வெளியிட்டால் 3 ஆண்டுகள் சிறை. மத்திய அமைச்சர் எல் முருகன் தகவல். மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழனின் உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டார் பிரதமர் மோடி. இளையராஜா அவர்களின் இசையில் வடிவமைத்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். முப்பெரும் விழாவில் தமிழில் வணக்கம் சோழமண்டலம் என கூறி உரையை தொடங்கிய பிரதமர். ராஜராஜன், ராஜேந்திர சோழன் என்ற இரு பெயர்களும் நமது பாரதத்தின் அடையாளம் என பிரதமர் பெருமிதம். சோழ சாம்ராஜ்யத்தின் காலகட்டம் வரலாற்றின் பொற்காலமாக இருந்தது என்றும் பேச்சு. ஜனநாயக ஆட்சி, நீர் மேலாண்மைக்கு முன்னோடியாக விளங்கியவர்கள் சோழர்கள் என பிரதமர் மோடி புகழார். கங்கை நீரை மீண்டும் காசியிலிருந்து இங்கு கொண்டு வந்தது தனக்கு பெருமை என்றும் பேச்சு. தேசத்தின் பண்டைய கலாச்சார சின்னங்கள் 600க்கும் மேற்பட்ட சிலைகள் வெளிநாடுகளிலிருந்து மீட்கப்பட்டன. இந்தியாவின் வலிமைக்கு ஆபரேஷன் சிந்தூர் எடுத்துக்காட்டு என்றும் பிரதமர் மோடி பேச்சு. அன்பே சிவம் என்ற கோட்பாட்டை கடைபிடித்தால் உலகம் முழுவதும் பிரச்சனைகளுக்கு இடம் இருக்காது. திருமூலரின் வழியில்தான் இந்தியா இன்று பயணித்துக் கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். தமிழகத்தில் ராஜராஜன், ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்ட உருவ சிலைகள் நிறுவப்படும். முப்பெரும் விழாவில் பிரதமர் மோடி அறிவிப்பு. கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் பிரதமர் மோடிக்கு பூரண கும்ப மரியாதை. கங்கை கொண்ட சோழீஸ்வரரை வழிபட்டார். கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் பிரம்மாண்ட கண்காட்சி. கோவில் சிற்பங்கள், புகைப்பட கண்காட்சியை பிரதமர் மோடி பார்வையிட்டார். மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. தேவாரம், திருவாசகம் பதிகங்களின் திருமுறைகளை ஓதுவார்கள், பாடினர். முதலாம் ராஜேந்திர சோழன் முப்பெரும் விழாவில் இசைஞானி இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி. நான் கடவுள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஓம் சிவோகம் பாடலை மெய்மறந்து கேட்ட பிரதமர் மோடி. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ. சாலையின் இருபுறமும் திரண்டுள்ள பாஜகவினரும் பொதுமக்களும் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு. தமிழகம் வந்த பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார்பில் 5 கோரிக்கைகள் முன்வைப்பு.
தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி நிதி, ரயில் திட்டங்கள், மீனவர்கள் பிரச்சினை, சேலம் பாதுகாப்பு தொழிற்பூங்கா கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். முதலமைச்சர் பதவிக்கு தனக்கு தகுதி இல்லையா? ராணிப்பேட்டையில் விசிக பொதுக்கூட்டத்தில் திருமாவளவன் ஆவேசம். கேரளாவில் பெய்து வரும் கனமழையால் இடுக்கியில் வெள்ளத்தில் மூழ்கிய தரைப்பாலம். தரைப்பாலத்தை கடக்க முயன்ற இளைஞரின் 2 வீலர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இந்தியா இங்கிலாந்துக்கு இடையேயான 4வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்தது. வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா சதம் அடித்து அசத்தல். தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.